கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பார்க்க போறோம். அதுவும் சைனீஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு மூங்கில் கதை. நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன வெற்றியை கூட இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? வெற்றியே பெறாமல் எதுக்குடா கஷ்டப்படுறோம், இதெல்லாம் விட்டுட்டா என்ன என்று நீங்க நினைச்சிருக்கீங்களா? அப்படி என்றால் இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு நாட்டின் அரசன் ஒரு நாள் அரண்மனை தோட்டக்காரனை கூப்பிட்டு மற்ற நாட்டு அரசர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு நல்ல பிரம்மாண்டமான மரங்களை நீ வளர்த்து காட்டணும் அப்படின்னு ஆணையிறாரு. இதை கேட்ட தோட்டக்காரனும் அரண்மனைக்கு முன்பாக புதுசா விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறான். தினமும் தண்ணீரை ஊற்றி நன்றாக பராமரிக்கிறான். இப்படியே நாட்கள் வாரங்கள் ஆகின்றன, வாரங்கள் மாதங்கள் ஆகின்றன. ஆனா அரண்மனை வாசலில் ஒரு சின்ன செடி கூட முளைக்கவே இல்லை. அரசரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. ரொம்ப நாள் காத்திருந்தாரு. ஒரு வருடம் ஆகியும் ஒரு சின்ன செடி கூட முளைக்காததால அரசரு அந்த தோட்டக்காரர் மீது கோபப்பட்டு சில தண்டனைகள் எல்லாம் கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் அங்கிருந்த போர் வீரர்கள் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனாலும் என்ன நடந்தாலும் அந்த விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை மட்டும் அந்த தோட்டக்காரர் நிறுத்தவே இல்லை. கடைசியா 5 வருஷத்துக்கு பிறகு அரண்மனை வாசலில் சின்ன சின்ன செடிகள் முளைக்க ஆரம்பிக்கின்றன. அடுத்த 6 வாரத்துல ஒவ்வொரு மரமும் 100 அடி உயரத்திற்கு வளர்ந்து நிற்கின்றன. அரசர் மிகுந்த சந்தோஷத்துடன் தோட்டக்காரனை கூப்பிட்டு, கடந்த 5 வருஷங்களா வளராத மரம் எப்படி 6 வாரத்துல இவ்வளவு பெருசா வளர்ந்தது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த தோட்டக்காரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அரசரே, இதுதான் சைனாவோட மூங்கில் மரம். கடந்த 5 வருடங்களாக இதன் வளர்ச்சி நம் கண்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இது தன்னுடைய வேரை மண்ணுக்குள் ஆழமாக ஊன்றி தன்னை வலுப்படுத்தி கொண்டிருந்தது. அதனால்தான் 6 வாரத்தில் 100 அடி மரமாக இப்போ வளர்ந்து நிற்கிறது. இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். ஒரு சிற்பி ஒரு மிகப்பெரிய பாறையை உடைக்கிறான். பல்லாயிரம் முறை உடைச்சுக்கினே இருக்கான், கொத்துறான். பலன் எதுவுமே தெரியவில்லை. 10,000 முறை ஆகிவிட்டது. 10,001வது முறை தான் அந்த பாறை உடைகிறது. ஸோ அந்த 10,000 தடவை அவன் உடைக்கும் போது வெளியே எதுவுமே தெரியாம பாறையும் உடையாமல் இருக்கும்போது அவன் திரும்ப திரும்ப முயற்சி செய்து செயல்படுகிறானே, அதுதான் சாதனைக்கு அவசியம். ஸோ இந்த சீன நாட்டு மூங்கில் கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் விடாமுயற்சியும் நமக்கு பெரிய பெரிய சாதனைகளை படைக்க ஒரு வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்கின்றன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.